Actually, I like stickers, and I'm a law student. Okay. But this is a part-time thing that I do here to earn money and settle my expenses. So, That's all. if you don't mind, can I ask you something? Tell me. So, what will be like income randomly? Income. Actually, my partner's business. I'm just supporting it. Okay, it's your passion or Yeah, I like photos, taking photos. taking photos? Day 2 in Bangalore. So, finally, இப்போ நம்ம எங்க வந்துக்கிறோம்னா சிவாஜி நகர் பெங்களூர்ல ஒரு மெயின் பீக்கான ஏரியான்னு சொல்லி வந்துக்கிறோம். ஸோ சிவாஜி நகர்ல என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் ஜாயின். ஓகே, இப்போ சிவாஜி நகர் வந்துட்டோம்னா சிவாஜி நகர்ல ஃபர்ஸ்ட் நம்ம எது எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம்னா ரசூல் மார்க்கெட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பாட் இருக்குது. ஸோ சிவாஜி நகர் என்ட்ரி ஆனோடனே அந்த சர்ச் போற பெஸ்லிகாட்ட போற சர்ச் ரோட்ல வந்து பார்க்கிங் இருக்குது. அந்த பார்க்கிங் ரைட் ஆப்போசிட்லயே வந்து இந்த ரசூல் மார்க்கெட்னு சொல்லிட்டு ஒரு பழைய காலத்து ஒரு மார்க்கெட்னு சொல்லும் போது இட் வாஸ் அது கட்டுன்னு வந்து பிரிட்டிஷ் பீரியட்ல கட்டுந்து 1922 சம்திங் நான் கட்டுந்து. அது இனோவேட் பண்ணது வந்து 1933ல வந்து இஸ்லாம் ஸ்டேட் சம்திங் அவர் வந்து இனோவேட் பண்ணி விட்டுனது இது. ஸோ ரசூல் மார்க்கெட்னு சொல்லிட்டு என்ன பேர் வந்துச்சுன்னு தெரியுமா டைட்டஸ்? அந்த நாட்டோட அந்த ஆண்டவங்க யாராச்சும் இருப்பாங்க, அவங்களோட பேர் இல்ல. ஆக்சுவலி இது வந்து முனிசிபாலிட்டி ஒரு அந்த டைம்ல இருந்தவர். சோ அவர் பேர் வந்து TS ரசூல்ன்ட்டு. சோ அதுல இருந்து வந்த பேரு தான் சோ ரசூல் மார்க்கெட்னு சொல்லிட்டு they have been started. சரி, எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இது என்னன்னா அந்த மார்க்கெட் வந்து அர்லி மார்னிங் 4 o'clock ஸ்டார்ட் ஆயிரும். ஆக்சுவலி இங்க சவுத் டிவிஷன்ல இருக்கிற மொத்தம் ஒரு லைக் என்ன சொல்லுது, ஒரு கல்யாணமோ இல்ல கெட்ட விஷயமோ நல்ல விஷயமோ எனிதிங் இங்க வந்து சீப்பஸ்ட் பிரைஸ்ல வந்து we can buy மாலை. சோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மாலை என்ன பெரிய சைஸ்ல இருக்குதுன்ட்டு. சோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாலை இட் லைக் ரீசனபிள் பிரைஸ்ல கொடுக்குவாங்க. ஏன்னா ஈவன் ஐ ஹவ் பீன் பர்ச்சேஸ், நானும் வாங்கிக்கிறேன் ஒரு டைம். சோ எல்லாம் இங்க வந்து ரீசனபிள் இருக்கும். அதே மாதிரி இங்க ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். லைக் இம்போர்ட்டட் ஃப்ரூட்ஸ் வந்து டைரக்டா இந்த ரம்ஜான் சீசனுக்குலாம் வந்தீங்கன்னா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் டேட்ஸ் எல்லாம் ரொம்ப சீப் ரேட்ல விற்குவாங்க. சோ அதெல்லாம் நீங்க வந்து இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இட் வில் பி லைக் வெரி குட் குவாலிட்டி ஆல்சோ. ஸோ உள்ள என்ன இன்னும் டீட்டெயில்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்கலாம். ஒரு மாடிஃபைட் அப்கிரேடட் வெர்ஷன் ஆஃப் கோயம்பேடுன்னு சொல்லலாம். ஏன்னா அதுவும் ஒரு பெரிய மார்க்கெட் தான். ஆனா கோயம்பேடு அளவுக்கு பெருசு கிடையாது. இல்ல, இந்த சவுத் டிவிஷன் இது சின்னது. பெரிய மார்க்கெட் வந்து கேஆர் மார்க்கெட்னு சொல்லிட்டு அதுக்குது. அது வந்து ரொம்ப ஹியூஜ் மார்க்கெட். அது A few moments later. ராஜு திரும்ப எங்கப்பா மோகன் எங்கப்பா? இங்க பாரு, அவன் ஜாக்கெட்டு பேக் எல்லாம் லக்கேஜ் கேமரா எல்லாத்தையும் குத்துட்டு இப்படி ஓட்டான். நீ வாங்கி குத்திய ஒரு டீ குடிச்ச உடனே இங்க பாரு எங்க போயிருக்கான்னு சொல்லிட்டு தட் ஏரியா பப்ளிக் டாய்லெட். சாருக்கு டீ உள்ள போன இல்லையோ பேக்ல ரிவர்ஸ்ல பாஸ்தா வந்துக்குது. ஐயோ தோர என்ன தோர உள்ள கடமுடா சத்தம் கேட்டுது, மூஞ்செல்லாம் ஒரே ரத்தமா இருக்குது. அது ஒண்ணும் இல்ல, லண்டன்ல எல்லாம் வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் உட்கார்ந்து போறது, இது இந்தியன் டைப் குத்த வச்சு போறது. எனக்கு பிராக்டிஸ் இல்லாதனால பேலன்ஸ் போய் பேஸ் இருக்க வேண்டிய இடத்துல ஃபேஸ் போய் பூந்துக்குச்சு. தட்ஸ் வை இட்ஸ் ஆல் ரைட், டோன்ட் வரி. எப்பவுமே இப்படிதான் பண்றான். ஒரு டீ குடிச்சா எங்க போனாலவா அவனுக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்காதீங்கன்னு இது நான் சொல்றேன். டீ கொடுத்தா உள்ள போறான். இருங்க, வெளியே வரும்போது அவனுக்கு வீடியோ எடுறா. வெளியே வருவான் பாரு. போய்கிட்டு 10 நிமிஷம் ஆச்சு. இதுனாப்பா ஒரு கைண்ட் ஆஃப் டிசீஸ் ஆகுது அவனுக்கு. டீ குடிச்சா வெளியே வருதா அவனுக்கு? டட்டி ஃபெல்லோ. என்னடா 2 kg வெயிட் லாஸ் ஆன மாதிரியே இருக்கிற. எங்க மோகன் எங்க போனீங்க? கை வலிக்குதா? டைப்பர் ஒன்று வாங்கிடலாம். டைப்பர் வாங்கிக்கிறியாடா? Stop it!
சிவாஜி நகர் அப்படின்னு சொன்னா பெங்களூர், அதுவும் நார்த் பெங்களூர் எஸ்பெஷலி சொன்னாலே ஒரு ஐகானிக் பிளேசஸ் வந்து மரிஸ் பஸ்லிகா. வந்து மரிஸ் பஸ்லிகா. இந்த மாதிரி யார் இந்த இடத்துக்கு வந்தாலும் சரி கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆஃப் தி சர்ச்சஸ் இது ரோமன் கேத்தலிக்ஸோட சர்ச் மேரிஸ் பஸ்லிகா. அதுவுமே இந்த டைம்ல ஃபீஸ்ட் டைம் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் 10 days வரைக்குமே பார்த்தோம்னா இந்த ஏரியால இருக்க 90% ஆஃப் தி பீப்புள் வந்து காவி ட்ரெஸ்ல இருப்பாங்க. அவ்வளவு அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. கிரௌடு அதே மாதிரி இவெண்ட் வந்து தேர் இழுப்பாங்க. சர்ச்சோட தேர் நடக்கும். அந்த தேர் ஒரு நல்ல பெனிஃபிட் ப்ரோ. ஏரியா ஃபுல்லா உப்பு இருக்கும். என்ன ஒரு பெனிஃபிட் ஆஃப் இதுலன்னா, நம்ம ரோமன் கேத்தலிக், இந்த இந்து கிறிஸ்டின் அதெல்லாம் இல்ல இங்க. எப்படின்னா இந்த சர்ச்சோட தேர் வெளியே வந்துச்சுன்னா 99% நீங்க பாத்தீங்கன்னா சுத்தி எல்லாம் முஸ்லிம்ஸ்காரங்க தான் பிசினஸ் பண்ணிக்குது. ஈச் அண்ட் முஸ்லிம்ஸ் வந்து இந்த தேருக்கோசம் சப்போர்ட் பண்ணி ஃப்ரம் 1988ல இருந்து தே ஆர் சப்போர்ட்டிங் யூ. இந்த சர்ச்சுக்கு வந்து முஸ்லிம்ஸ் அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்றாங்கன்னா அவ்வளோ ரெஸ்பெக்ட் இது வரைக்கும் இந்த பெங்களூர்ல. சோ அண்ட் இது வந்து என்ன சொல்லுதுங்க, ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஓல்டஸ்ட் சர்ச். ஸோ 1888லயே பில்ட் பண்ண சர்ச் இது. ஸோ அப்பயே நினைச்சுக்கோங்க, இது அவ்வளோ ஒரு லைக் என்ன சொல்லுது, ஒரு பொக்கிஷம் மாதிரி பெங்களூருக்கு. இப்ப கிரௌடு கொஞ்சம் கம்மியா இருக்கு. இதே நீ ஒரு ஆஃப்டர்நூன் அப்படி வரும்போது பார்த்தோம்னா நம்ம கண்டிப்பா ரொம்ப ஸ்பேஸ். எனி டைம் கிரௌட். இந்த டைம் வந்து ஸ்பேஸ் கம்மியா இருக்கிறது காரணம் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம ஏர்லியா கிளம்பி வந்ததுனால, காலையிலேயே வந்ததுனால. லேட்டா போவோம் அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பா கிரௌட் வந்து நமக்கு இங்க செப்டம்பர் மந்த்லாம் வந்துட்டோம்னா இப்படிதான் நிக்கணுமே. இப்போதைக்கு கம்மியா இருந்தாலும் சர்ச்சுக்குள்ள இப்ப யாருமே காவி அதிகமா இல்ல. ஆனா காவி எல்லாம் போட்டுட்டோம்னா இந்த ஏரியா ஃபுல்லாவே ஒரு காவி மயமா பார்ப்போம். அதே மாதிரி இவெண்ட் அதை தேர் இழுக்கும் போது பார்த்தோம்னா சால்ட், ஏன்னா அது இந்த தேருக்கு வந்து அவங்க சால்ட் போடுறது வழக்கம். இந்த ஏரியா ஃபுல்லாவே ஒரு மாதிரி சாண்ட் பெட் மாதிரி இருக்காம சால்ட் பெட் ஆகும். என்னன்னா மண்ணு கொட்டி வச்சிருப்பாங்கன்னு பாப்பான். நான் மண்ணு கிடையாது, உப்பு. அந்த அளவுக்கு நான் சின்ன வயசுல பாத்திருக்கேன். ஆனா இப்ப எப்படின்னு தெரியல. உப்பு தான் இந்த தேர் போடும் போது தேர் இழுப்பும் போது உப்பு போடுவாங்க. அது இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியல. நானும் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. அந்த பின்னாடிலாம் காமிங்க. அந்த பில்டிங்ல இப்ப காலியா இருக்குதுங்களா, எல்லாம் பில்டிங் மேல டெரஸ் பாருங்க, எல்லாம் காலியா இருக்கும். இப்ப இந்த பில்டிங்லாம் காலியா இருக்குதுங்களா, ஒரு நெக்ஸ்ட் வீக் செப்டம்பர்ல வந்து இப்ப ஃபீஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்களா, அப்போ வாங்கல. இந்த பில்டிங் எல்லாம் எப்படி காலியா இருக்குதோ அந்த பில்டிங் எல்லாம் இந்த பிஜனுங்க உக்காந்தா எப்படி ஃபுல்லா இருது, அந்த மாதிரி பப்ளிக் மேல உக்காந்துருவாங்க. என்னன்னா இந்த பிளாக் ஹாய்ஸ்டிங், இந்த போல் இருக்குதுங்களா, இந்த போல்ல வந்து 10 days வந்து பிளாக் ஹாய்ஸ்டிங் பண்ணுவாங்க. Day 1ல இருந்து 10 days பண்ணுவாங்க. 11th டேல தான் அந்த வந்து தேர் இஸ்குவாங்க. அந்த தேர் வந்து மினிமம் 1 week to 10 days வரைக்கும் இங்கே வெளியவே நிக்கவாங்க. சோ அட் 10 days ஆகிக்கிறோம் பப்ளிக் வில் பி கம் ஆன் வந்துனே வாங்க. லைக் பேக் டு பேக் கிரௌட் வந்து பார்த்து விசிட் பண்ணிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு போவாங்க. ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங்ஸ்.